அமெரிக்காவின் யூட்டா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போது அதிபர் டிரம்பின் ஆதரவாளரும் வலதுசாரி அரசியல் செயற்பாட்டாளருமான சார்லி கிர்க் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் பேச்சு சுதந்திரத்திற்கு எதிரான தாக்குதல் என்று அவரது ஆதரவாளர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். மிகப்பெரிய சத்தம் கேட்டதாகவும் துப்பாக்கியால் சுட்டவர் தன்னுடைய அருகிலேயே இருந்தார் எனவும் சம்பவத்தை நேரில் கண்ட இம்மானுவேல் பேரர் கூறினார். சார்லி கிர்க் தனது கருத்துக்களை பகிர்ந்து விவாதித்துக் கொண்டிருந்தார். அது ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்பதற்காகவே உயிருடன் விடவில்லை என பாட்காஸ்ட் தொகுப்பாளர் உரையா கென்னடி தெரிவித்துள்ளார். சம்பவத்துக்கு பின்னர் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்வில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு கிர்க் புகைப்படங்களை ஏந்தி பாடல்களை பாடினர். சார்லி கிர்க் சுட்டுக் கொல்லப்பட்டது அமெரிக்காவில் அதிகரித்து வரும் அரசியல் வன்முறையின் சமீபத்திய எடுத்துக்காட்டு என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது 2 முறை நடத்தப்பட்ட கொலை முயற்சி தாக்குதல்களை தொடர்ந்து அரசியல் தலைவர்களை குறிவைக்கும் தாக்குதல்கள் அதிகரித்திருப்பது கவலைக்கிடமானதாக கருதப்படுகிறது.